ஓம் இன்னைக்கு டே 7 108 நாள் சரவணபவ எழுதுறதுல ஆரம்பிச்சிருக்கோம். வேலும் மயிலும் சேவலும் துணை. டெய்லியும் சரவணபவ எழுதுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் மாறும். இன்றைக்கி முருகப்பெருமானை பற்றி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். வீரபாகுவை பற்றியான கதை இது. சூரபத்மன் தேவர்களை அடைச்சி ரொம்ப துன்பப்படுத்திட்டு வந்திருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக முருகப்பெருமான் போருக்கு தயாரானார். ஆனால் போரை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அமைதிக்காக பேசி பார்க்கணுன்ட்டு அவரோட வீர தளபதியான வீரபாகுவை சூரபத்மன்கிட்ட தூதுவாக அனுப்பினார். வீரபாகு சூரபத்மனிடம் சொன்னது என்னென்னா, தேவர்களை விடுவித்து இறைவனிடம் சரணடை, போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சூரபத்மன் அதை கேட்காம அகந்தையால் வீரபாகுவை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இதை அறிந்த முருகப்பெருமான் தர்மத்தை காப்பாற்றவும் அநீதியை அழிக்கவும் போரில் இறங்கிட்டாங்க. இறுதியில் சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்டான். கதையோட நீதி என்னன்னா, சண்டைக்கு முன் சமாதானத்திற்கு வாய்ப்பு கொடுப்பது உயர்ந்த குணம். ஆனால் அநீதி தொடர்ந்தால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுவும் நம்மளுடைய கடமை தான். நம்ம லைஃப்லேயும் நமக்கு கோபம் வரும்போதும் சண்டை போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசித்து, நிஜமாகவே இது அவசியம்தான் நான் யோசிச்சுட்டு ஒரு வாட்டி அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் அவங்கக்கிட்ட பேசி பார்த்துட்டு அதை அவங்க கேட்கலன்னா ஆர்கியூமெண்ட்டாகவோ சண்டை போடுறதுக்கோ நம்ம ரெடியாக இருக்கணும். அநீதி ஏற்பட்டால் எப்போதும் அநீதிக்கு எதிராக தான் நம்ம நிற்கணுமே தவிர்த்து அநீதிக்கு துணை போகக்கூடாது. அநீதி நடக்கும்போது அமைதியாக நிற்கிறதும் அநீதிக்கு துணை போகிறதுக்கு சமந்தான். ஓம் சரவணபவ.